வீட்டுக்கு வந்த தாத்தா பாட்டி வந்து இந்த மாதிரி காவேரிக்கு வந்து வளகாப்பு பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதன்படி வந்து 7ஆம் மாதம் பண்ணலாம்னு சொல்லிட்டு எல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணுறாங்க. காவேரிக்கு கிஃப்ட்டு, அதுக்கப்புறம் சாரீ, அதுக்கப்புறம் தேவையான பொருட்கள் எல்லாமே கொடுத்துட்டு போகிறாங்க. இதை பார்க்குற வந்து கங்கா வந்து இதெல்லாம் எதுக்கு, யாருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. நடந்த விஷயத்தெல்லாம் கங்கா கிட்ட சாரதா வந்து சொல்கிறாங்க. அப்போ அவளுக்கு 7ஆம் மாதம் நீங்கள் பண்ணுறதா இருந்தால் எனக்கு எப்போ பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு கங்கா கேட்குறாங்க. இல்லடி அவ கூட சேர்த்து பண்ணிடலாண்டி உனக்கும் அப்படின்னா அதெல்லாம் ஒத்துக்க முடியாது, எனக்கு தனியாக தான் பண்ணணும்னு சொல்லிட்டு கங்கா கட் அண்ட் ரைட்டாக சொல்லிடுறாங்க. இதனால் வீட்டில் எல்லாருமே என்ன பண்ணுறது தெரியாமல் தவிக்கும் போது காவேரி வந்து பரவாயில்ல அக்காக்கே ஃபஸ்ட்டு பண்ணுங்க, அப்புறம் எனக்கு பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இங்கே வந்து விஜய் கிட்ட இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து காவேரி சொல்கிறாங்க. இதில் என்ன தப்பு இருக்குது, அவங்களுக்கு என்ன விருப்பமோ அது பண்ணட்டும், நம்ம தான் முடிவு பண்ணிட்டோம்ல 7ஆம் மாதம் பண்ணணும்னு சொல்லிட்டு தாத்தா பாட்டி முடிவு பண்ணிட்டாங்களோ அப்படியே நம்ம பண்ணிப்போம் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. இங்கே வந்து நிறைய வந்து பண்ணணும், அதே டைமில் வந்து நல்லா கிராண்டாக எனக்கு செலிப்ரேஷன் பண்ணணும், எனக்கு சாதாரணமாலாம் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கங்கா பிடிவாதமாக வந்து எல்லாருக்கிட்டையும் பிரச்சனை பண்ணுறாங்க. இந்த சூழ்நிலையில் எப்படி இவ்வளோ பணத்துக்கு நம்ம ஏற்பாடு பண்ணுறது, மண்டபம்லாம் எப்படி பிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திணறாரு நம்ம வந்து குமரன் வந்து கங்காவோட ஆசையை நிறைவேற்றணும், பெரிய மண்டபம் பிடிக்கணும், ஆனால் எப்படி பிடிக்க முடியும், அதுக்கு நிறைய பணம் கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய மண்டபம் போய் தேடுறாரு. பார்த்தா நிறைய பணம் கேட்குறாங்க. அதெல்லாம் கேட்டு அவருக்கு தலை சுற்றிலே வந்துடுது. இவ்வளோ பணமாக ஒரு மண்டபத்துக்கு எப்படி இப்படிலாம் பண்ண முடியும் இந்த ஃபங்க்ஷனை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலன்னு தெரியாமல் சோர்ந்து போய் வராரு. அப்போ விஜயை பார்க்குறாரு. விஜய் கிட்ட நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து சொல்கிறாரு. அதை கேட்டுட்டு இதெல்லாம் பிரச்சனையே இல்லை பிரதர், என்னோடய ஃப்ரெண்டு மண்டபம் வச்சுருக்கான், அவன்கிட்ட சொன்னால் அவன் அழகாக அந்த டேட்டுக்கு வந்து புக் பண்ணி ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு டேட் வைஸ் சொல்கிறாங்க. அப்போ வந்து ஓ அப்படியா, மண்டபம்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்கிறாரு. இல்லை நிறைய கேட்குறாங்களே அப்படின்னா அதான் நான் பார்த்துக்கிறேன் பிரதர், இதுக்கெல்லாம் நீங்கள் கவலைப்படவே வேண்டியது அவசியமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து மண்டபம் வந்து ஒரு முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாக்கிட்டையுமே வந்து குமரன் வந்து சொல்கிறாரு. எங்கங்க அப்படின்னா அந்த மண்டபத்தை காட்டுற, மாமா இவ்வளோ பெரிய மண்டபமா, எப்படி மாமா அப்படின்னோடனே ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னார்மா, அவர் தான் எனக்கு இந்த மண்டபத்தை வந்து சொன்னார், எல்லாம் நம்ம கஸ்டமர் தான், காசை முன்ன பின்ன அப்புறமா வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. என்னமாம்மா சொல்கிறீங்க, அப்படியா, ஆமாம் அவர் ரொம்ப ரெகுலர் கஸ்டமர்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி மறைக்கிறாரு. விஜய் வந்து எல்லாருக்கிட்டே சொல்ல வேணாம் அப்படி சொன்னதால் அடுத்து வந்து இந்த விஷயத்தை கேட்டு சேங்க சூப்பருங்க அப்படி சொல்கிறாங்க. நீங்கள் ரொம்ப பெரிய ஆளுங்க, இவ்வளோ சீக்கிரம் பண்ணிங்க, பார்த்தல காவேரி, இந்த மாதிரி பெரிய மண்டபத்தில் தானே உனக்கும் வைப்பாங்க, எப்படியோ உனக்கு பார்க்குற மண்டபத்தோட பெருசாக தான் இருக்கும் நினைக்கிறேன். ஆமாக்கா பெருசாக தான் இருக்குது, என்னடி நீ அவளுக்கு கூட மண்டபமே பார்க்கல அதுக்குள்ளே இப்படி பேசுகிற, அவளுக்கு எப்படி இந்த மாதிரி வந்து வைப்பாங்க, அதுக்கு தாம்மா சொன்னேன் அப்படின்ற மாதிரி கங்கா சொல்கிறாங்க. நல்ல காலம் தம்பி, நீங்கள் ஒரு மண்டபம் பெருசாக பார்த்துட்டு வந்தீங்க, இல்லைன்னா கங்கா நம்மளை வச்சிருக்கவே மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு சாரதா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து ஆக வேண்டிய செலவெல்லாம் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணுறாரு, நம்ம குமரன் வந்து யோசிச்சுட்டு இருக்காரு. அப்போது நம்ம விஜய் வந்து காசு எடுத்துகிட்டு வந்து குமரன் கிட்ட கொடுக்குறாரு. என்ன பிரதர் இது அப்படின்னு கேட்டோன்னே, இங்கே பாருங்கள் இந்த காசெல்லாம் வச்சு ஃபங்க்ஷனை நடத்துங்க அப்படின்னோன்னா, அதெல்லாம் வேணாம் பிரதர் ப்ளீஸ் பிரதர் அப்படின்னோன்னே, இங்கே பாருங்கள் இந்த விஷயம் யாருக்கும் தெரிய வேணாம், நீங்கள் எப்போ முடியுமோ அப்போ திருப்பி கொடுங்க, இதை நான் கடனாக தான் கொடுக்குறேன், ஏன்னா நீங்கள் வாங்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியணுன்னா, என்ன பிரதர் இப்படி பண்ணிட்டீங்க, வேறு வழி இல்லை ப்ளீஸ் சொன்னால் கேளுங்க, அதுக்கப்புறம் நீங்கள் எனக்கு திருப்பி கொடுங்க, உங்கள் பிரதரை வந்து நான் கொடுக்குறேன், ப்ளீஸ் தயவு செய்து சொன்னால் கேளுங்க, இந்த காசை நீங்கள் திருப்பி கொடுக்கணுன்ற அவசியமே கிடையாது, ஆனால் உங்கள் வந்து திருப்திக்காக நீங்கள் எப்போ முடியுமோ அப்போ கொடுங்க, எப்படி உங்கள் வாழ்க்கையில் எப்படிலாம் முன்னுக்கு வருவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும், உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. வேறு வழி இல்லாமல் அதை வந்து வாங்கி வந்து செலவு பண்ணுறாரு நம்ம குமரனும். இங்கே வந்து ஃபங்க்ஷன் வந்து நல்லபடி நடக்குது. அப்போ எல்லாருமே வராங்க ஃபங்க்ஷனுக்கு, காவேரி, அதுக்கப்புறம் விஜய், அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து நிவின், குமரன் எல்லாருமே வந்து அந்த ஃபங்க்ஷனில் இருக்காங்க. அப்போ வந்து கரெக்டாக சடங்கு எல்லாமே முடிக்கிறாங்க. எல்லாருமே வந்து கங்காவுக்கு நலுங்கு வைக்கிறாங்க, வந்து அவங்களுக்கு வாழ்த்துறாங்க. ஃபங்க்ஷன் நடந்துகிட்டே இருக்கும்போது வந்து குமரன் என்ன பண்ணுறாரு, அப்படியே வந்து என்ன கங்கா இப்போ உனக்கு சந்தோஷம் தானே, பார்த்தல நீ நினச்ச மாதிரி எவ்வளோ பெரிய ஃபங்க்ஷன் நடக்குதுன்னு, இப்போ உனக்கு சந்தோஷம் தானே, எனக்கு ரொம்ப சந்தோஷங்க, நான் அவ்வளோ சந்தோஷத்தில் இருக்கேன், இந்த சந்தோஷத்துக்கெல்லாம் விஜய் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு மனசுலேயே சொல்லுங்க. நீங்கள் என்ன சொன்னீங்க அப்படின்றாங்க. ஒன்றும் இல்லை கங்கா அப்படின்னோடனே, நீங்கள் ஏதோ சொல்ல வந்தீங்க, உண்மையை சொல்லுங்கள், இந்த சந்தோஷத்துக்கெல்லாம் காரணம் விஜய் தானே சொன்னீங்க அப்படின்னோடனே, ஐயோ தெரியாமல் நம்ம ஒளிட்டுமே இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாரு. ஆமாம் கங்கா போதுமா, விஜய் தான் காரணம் அப்படின்னு. விஜய் தான் காரணமா, ஏன் விஜய் காரணன்றீங்க, இல்லை கங்கா இந்த பெரிய மண்டபம் இருக்குல்ல, இந்த மண்டபத்தை தெரிஞ்ச ஒருத்தர் கொடுத்தாங்கன்னு சொன்னல, அது விஜயோட ஃப்ரெண்டு தான், விஜய் தான் ஏற்பாடு பண்ணது, அது அவரு ஏற்பாடு பண்ணாரா, ஏன் இந்த விஷயத்தை எனக்கு முன்னாடியே சொல்லலை, இந்த ஃபங்க்ஷனு வேணாம் ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்துக்கிறாங்க. எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க, குமரன் உட்பட.